ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங். வாங்க டாக்ஸ்லாம் சாப்பாடு வைக்கலாம், வாங்க போகலாம். சாய்பாபா தரிசனம் பண்ணுங்கள். அவரோட அருள் இருந்தால் எல்லா பொருளும் கிடைக்கும். இந்தாடா இந்தா சாப் சாப். நில்லு 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 எகிறாத, நில்லு எகிறாத. எங்கே போன நைட்டு வந்து எங்கே போன நீ? இங்கே அழகாக இருக்குது பாருங்க. சுற்றி நாய்க்குட்டி போட்டுருக்கு, சூப்பராக. ஒன்று வந்துடுறாரு, ஒரு வந்துட்டானுங்க. இதிக்காத, இந்தா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா, அது பார்க்காத, இங்கே வாடா. ஹேய் நல்ல ஓடு ஓடு ஓடு. இந்தா சாப்பிட்டே நீ? இங்கே பாரு, இங்கே பாரு, இந்தா போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிடு, வீட்டுக்கு போயிடு. எடுத்து பாருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. சிக்கன் டாக்ஸ்க்கும் சாப்பாடு வச்சாச்சு. நல்லா நிற்கிறானுங்க. ஏய் சாப்பிட்டீங்களா? போங்கடா. சாப்பிட்டீங்கன்னா போங்கடா, போங்க. வணக்கங்க. இந்த பள்ளி குழந்தைகளை இப்போ கூட பேப்பரில் பார்த்தேன். பள்ளி குழந்தைகள் மாணவிகள் சீரழிக்கப்பட்டால் என்று போட்டிருந்தது. கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பெற்றோர் தான் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கே போகிறாங்க என்ன வராங்க கண்காணிக்கணும். அது இல்லாமல் இந்த சீனாவில் புது வைரஸ் ஒன்று உருவாகியிருக்கான். நம்ம இப்போத்துலேருந்தே அதுக்கு பொருளாதார ரீதியாக நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா நமக்கு தேவையானதை இப்போ என்னென்ன வாங்கணுமோ 3 மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஸ்டாக் பண்ணணும். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே பொருளாதார நிலையை நம்ம சரி பண்ணிக்கணும். இஎம்ஐ தயவுசெய்து போகாதீங்க. இஎம்ஐ இல்லைனா இப்போ இஎம்ஐயில் போட்டிங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. தயவுசெய்து கேஷ் அண்ட் கேரியே பண்ணுங்கள். இருக்கிறதே பழசை வச்சு பிளான் பண்ணுங்கள். ஒரு மொபைல் வாங்கணுன்னா நெக்ஸ்ட் இயர் மொபைல் வாங்கினா இந்த வருஷமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாதமாக நீங்கள் 300 200 சேர்த்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மொபைல் வாங்குறப்போ நீங்கள் கேஷ் அண்ட் கேரியில் வாங்க. கேஷ் அண்ட் கேரி வாங்கினா கிட்டத்தட்ட 10% 15% 20% கம்மியாகவே வாங்கலாம். கேஷ் அண்ட் கேரியில் வாங்குங்க, அதான் நல்லது. மெடிக்ளைம் கம்பல்சரி வச்சுங்க. ஏன்னா மெடிக்ளைம் இல்லைன்னா நமக்கு திடீர்னு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்மளால் ரிக்கவர் பண்ண முடியாது. நீங்கள் எல்ஐசி போடுறீங்க போடாதீங்க வேறு விஷயம். ஆனால் அது மெடிக்ளைம் மட்டும் வச்சுங்க. மெடிக்ளைம் வந்ததுன்னா சேஃப் சைடில் நம்ம போகலாம். திடீர்னு 1 லட்சம் 2 லட்சம் ஏதாவது செலவு பண்ணால் நம்மளால் முடியாது. மெடிக்ளைம் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி வளரணும். ஒழுக்கம்தான். படிக்கலைன்னா கூட சில ஒழுக்கம் வந்ததுன்னா முன்னுக்கு வந்துடுங்க பசங்க. ஏன்னா நிறைய பசங்க பாருங்கள், ஒரு டிசிப்ளின் இல்லாமல் தெருவில் பைக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. அதனால் மரியாதை சொல்லிக் கொடுங்க. சில பசங்க தான் முன்னேறுறாங்க. அதனால் மரியாதை தெரிஞ்ச பசங்க டெவலப் ஆகுறாங்க.